வெல்கம் டு டாக்டர் மைத்லிஸ் மியூசிக் தெரப்பி சேனல். இன்றைய பதிவிலையும் லேர்னிங் அண்ட் மெமரி என்ற தலைப்பில் சில செய்திகளை நம்ம பகிர்ந்துக்கலாம். சில பகுதிகளாகவே என்ன பண்ணுறோம், லேர்னிங் அண்ட் மெமரிக்கு ரிலேட்டட் நினைவாற்றலை பெருக்கிக் கொள்வது எங்கனம், நினைவாற்றலை செம்மைப்படுத்திக் கொள்வது எங்கனம் அப்படின்னு அந்த மாதிரி தான் தொடர்ந்து ஏதோ பார்த்துக்கிட்டு வரோம். ஆனால் இந்த அடிப்படையில் எப்படி நம்ம கற்றுக்கிறோம், எப்படி நினைவில் சேகரித்து வைக்க கற்றுக்கிறோம், எப்படி பாடமே படிக்கிறதுக்கு எப்படி கற்றுக்கிறோம், அது படிக்கிறது எப்படி மெமரியோட நினைவுகளை கொள்ளக்கூடியது அப்படின்னு எப்படி மாறுறது அது அப்படின்னு சொன்னால், இது ஒரு பெரிய வித்தியாசமான விஷயம் இல்லை, அதே சமயத்தில் இது ரொம்ப அதிசயமான விஷயமும் கூட தான். ரெண்டும் சேர்ந்து தான். ஏன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் படிக்கணும் அப்படின்னு சொன்னால் சில டாக்கிங் த டாக் அப்படின்னு பார்த்தோம், ரீடிங் த புக்ஸ், ரீடிங் ஆல் அபவுட் ரீடிங் அப்படிலாம் பார்த்தோம். படிக்கிறதுன்னு சொன்னால் எல்லாத்தையும் படிக்கிறோம், எல்லாத்துக்கும் ஒரு செக்ரகேட் பண்ணிக்கிறோம். அந்த படிக்கிறது எல்லா செய்தியும் ஒன்று போல நினைவில் கொள்கிறோம். அப்படின்னா எல்லாம் ஒரே ஜாகிரஃபி, ஹிஸ்ட்ரி, சயின்ஸ் எல்லாத்தையும் ஒரே லோப்பில் வச்சுக்குமா? இல்லை. நம்மளோட மூளைக்கு சிறப்பான செய்திகள்லாம் செக்ரிகேட் பண்ண தெரியும்னு சொன்னால், நம்ம இப்போ சரித்திரம் படிக்க போகிறோம் அப்படின்னா, சரித்திரம் படிக்கிறேன், நான் ஹிஸ்ட்ரி புக் எடுத்திருக்கேன் அப்படின்னு நீங்கள் சொல்லவே வேண்டாம். ஹிஸ்ட்ரி புக் எடுத்து ஏதோ ஒரு ஹிஸ்ட்ரி ரிலேட்டடாக ஒரு பாடம் படிக்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட பிரெயின் வந்து என்ன செய்யும், அந்த நியூரல் நெட்வொர்க்கு, அந்த லூப்பு அதெல்லாம் எடுத்து அது ஓப்பன் பண்ணிக்கும். நீங்கள் சரளமாக படிக்கிறது, அது அந்த மனசில் படிக்கிறது அதில் ஸ்டோர் ஆகும். அந்த பாடம் இருந்து சொன்னால் டெக்ஸ்ட்டை எவ்வளோ வேகமாக படிக்கிறாங்க. இந்த மொழியை சிறப்பாக சரளமாக படிக்க தெரிஞ்சுக்கணும். லேர்னிங் அப்படின்றது வந்து மொழிக்கு தொடர்புடைய செய்தின்னு சொன்னால், ஆட்டோமேட்டிக்காக படிக்கிறதுக்கு ரிலேட்டடாக எல்லாத்தையும் சரளமாக வேகமாக மொழியில் பிசகில்லாமல், பிழை இல்லாமல், தவறே இல்லாமல் படிக்கணும். சரளமாக படிக்க தெரிஞ்சால் படிக்கிற செய்திகள் எல்லாமே மனசில் நிறுத்தி கொள்ள முடியும். இந்த லேர்னிங்ன்ற வார்த்தை படிக்கிறதுக்கு மட்டும் இல்லை, அதர் ஆக்டிவிட்டீஸ், டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸில் நம்ம சில செய்திகள்லாம் தெரிஞ்சுக்கிறோமே, அதுக்கு கூட அது ஏற்புடையது தான். இப்போ சில நேரத்தில் ஒரு மெஷினை எப்படி ஆப்ரேட் பண்ணணும் அப்படின்னா, அந்த ஆப்ரேட் பண்ணுறதுக்கு உண்டான எல்லா செய்தியும் முன்னையே நம்ம சேகரித்து வச்சுக்கிட்டு தான் அந்த ஒரு பர்டிகுலர் மெஷினை ஆப்ரேட் பண்ணும்போது வாட் இஸ் தட் சீக்வன்ஸில் அது எப்படி வேலை செய்யும்னு பார்த்தா நம்ம அந்த வேலையை செய்ய முடியும். அப்போ மெஷின் ஆப்ரேட்டர் கற்றுக்கிறது கூட அதுவும் கூட ஒரு லேர்னிங் தான். அதே மாதிரி ஒரு ஹோம் மேக்கர் இருக்கிறாங்க, வீட்டில் சமைக்கணும் அப்படின்னு சொன்னால் எந்த சீக்வன்ஸில் சப்ஸ்டன்ஸை போட்டு நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும் ஒரு டிஷ்ஷுன்னு சொன்னால் அது நம்ம தெரிஞ்சிருந்தா அந்த சீக்வன்ஸில் மாறாத செய்தால் அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், சுவையாக இருக்கும், தொடர்ந்து சாப்பிட முடியும். எல்லாரும் அந்த டேஸ்ட்டை என்ன பண்ணுவாங்க, அப்ரிஷியேட் பண்ணுவாங்க, ரொம்ப நல்லா இருக்குது, வெரி குட், சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, அப்போ அதுபோல் நல்லா சமைக்க கற்றுக்கிறது கூட அது ஒரு லேர்னிங் தான். கற்றுக்கொள்வது என்று வரும்போது அதுவும் ஒரு லேர்னிங் தான். அப்போது ஹோம் மேக்கராக இருந்தாலும், ஒரு மெஷின் ஆப்ரேட்டராக இருந்தாலும், ஒரு பள்ளிக்கூடம் போய் படிக்கிற ஒரு மாணவராக இருந்தாலும் எல்லாருக்குமே லேர்னிங் உண்டு தான். இப்போ திடீர்னு எப்படி வரும், ஹோம் மேக்கராக இருக்கிறவங்க முன்னாடி அவங்க என்ன பண்ண முடியும், அவங்களே ஒரு டெக்னிக்கலாக இருக்கக்கூடிய மெஷின் ஆப்ரேட்டராகவும் இருக்கலாம், அவங்களே பள்ளிக்கூடத்தில் போய் பாடம் சொல்லிக் கொடுக்குற ஒரு ஆசிரியராகவும் இருக்கலாம், அவங்களே ஒரு மாணவராக இருந்து தான் மேலே படித்து வந்து ஆசிரியராக மாறுவாங்க. இந்த ரோல் இருந்து ஓவர் த பீரியட் அது என்ஹான்ஸ் ஆகிட்டு வளர்ந்துக்கிட்டே போகும் தான். ஆனால் ஒரு மாணவராக இருந்தால் அடுத்தடுத்த நிலைமைக்கு, அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு நம்ம என்ன பண்ணிக்கலாம், டெவலப் பண்ண முடியும். இது எல்லாமே சாத்தியம்தான். அப்போது வளரும் பொழுதே கற்றுக்கொள்கிறோம், கற்றுக்கொண்டே வளர்கிறோம், வளர்ந்த பிறனும் கற்றுக்கொள்கிறோம். இது மூணு தேவைதானே, ஒன்றா தானே வரும். எல்லாம் ஒரே நேரத்தில் இது ஒருத்தருக்கே இது சாத்தியம்தான். சின்ன குழந்தையாக இருக்கும்போது வளரும் பொழுதே கற்றுக்கொள்கிறோம், அப்புறம் என்ன பண்ணோம், கற்றுக்கொண்டு போதே ரெண்டும் தான் சேர்ந்து போகிறது. கற்றுக்கொள்கிறோம், கூடவே வளருகிறோம். அப்போ என்னாச்சு, அடலசன்ஸ் மாற்றி அடல்ட்ஹுட் வரும். அப்புறம் அடல்ட்ஹுட் வந்த பிறகும் கற்றுக்கொள்கிறோம். அப்படின்னா சில நேரத்தில் புதுசாக ஒரு கேட்ஜெட் வருது, அது எப்படி ஆப்ரேட் பண்ணுறதுன்னு தெரிஞ்சுக்கிறோம். அதே நேரத்தில் ஒரு ஹோம் மேக்கராக மாற போகிறோம், வீட்டில் இருந்து சமைச்சுட்டு அடுத்து தான் ஸ்கூலுக்கு போகிறோம், இல்லை காலேஜ் போகிறோம், இல்லை வேறு எதாவது செய்கிறோன்னா அப்போவும் வீட்டில் இருக்கக்கூடிய ஹோம் மேக்கராக இருக்கக்கூடிய சில செய்திகள் இருக்கு, அங்கே பண்ண வேண்டிய சில நிகழ்வுகள், ஒரு ஒரு ஆக்டிவிட்டி அப்படி தான் வச்சுக்கலாமே. ரசம் பண்ணுறது ஒரு ஆக்டிவிட்டியா, சரி ஓகே அப்படின்னா அதையும் நம்ம சிறப்பாக செய்கிறோம். அப்படின்னா இந்த அடிப்படையில் வளரும் பொழுதே கற்றுக்கொள்கிறோம், வளர்ந்த பின்னும் கற்றுக்கொள்கிறோம் என்றது. அப்போ லேர்னிங் இஸ் ஏ லைஃப் டைம் ப்ராசஸ். நல்ல சிறப்பாக ஒரே ஒரு என்ன வணக்கம், ஒரு நெயில் பண்ணுற மாதிரி வி ஆர் புட் எ ப்ராப்பர் நெயில். லேர்னிங் இஸ் எ லைஃப் டைம் ப்ராசஸ். எது கற்றுக்கொள்வதில் எவையெல்லாம் முன்னே வருகிறது அப்படின்னா இது எல்லாமே வரிசையாக வரும். என்னெல்லாம் வரும்,
இதை பற்றி தொடர்ந்து வரப்போகிற பகுதிகளிலும் பார்க்கலாம். ஆனால் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன பண்ணணும், இப்போ நம்ம லேர்னிங் மெமரின்னு இருக்குது, ஒரு நினைவாற்றல். இப்போல்லாம் கற்றுக்கொண்டதெல்லாம் நம்ம நினைவில் வச்சுக்கிறோம். ஏன்னா சமைக்கிறதுக்கு கற்றுக்கிறோம், அப்புறம் மெஷின் ஆப்ரேட் பண்ணிக்கிறோம், புது புது கேட்ஜெட் ஆப்ரேட் பண்ண தெரிஞ்சுக்கிறோம், அப்புறம் மெக்கானிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்டு, எலக்ட்ரிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் அதெல்லாம் கூட நம்ம ஆப்ரேட் பண்ணுறோம். அப்படின்னா இது எல்லாமே நம்ம தொடர்ந்து செய்கிறோம். அப்போ என்னாச்சு, இந்த மெமரி ட்ரேசஸில் இருக்கிறத பயன்படுத்தும் பொழுது ஹவு இட் இன்ஃப்ளூயன்சஸ் அவர் பர்ஃபார்மன்ஸ். நம்ம நம்மளுடைய நினைவில் கொண்டிருக்கிறமே ஒரு செய்தி, அதை நம்ம தினப்படி பயன்படுத்தும் பொழுது நம்மளோட பர்ஃபார்மன்ஸை அது எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறது அப்படின்னா, நிறைய நேரத்தில் சிறப்பாகவும் செம்மையாகவும் வளமாகவும் என்ன பண்ணோம், இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணோம். சில நேரத்தில் நம்மளுக்கு அது மறந்துபடும், சரியாக அதை என்ன பண்ண மாட்டோம், பயன்படுத்த தெரியாமல் தான் இருக்கும். ஏன், அந்த ட்ரேசஸ்ன்னு வரும்பொழுது அது சரியாக ஸ்டோர் பண்ணியிருக்கோம், ஆனால் அதை நம்ம புரிஞ்சிக்காமல் இருந்தாக்க அதை நம்ம சரியாக பயன்படுத்த முடியாது. இது ஒரு வாய்ப்பு தான் அந்த நினைவில். அதனால் நினைவாற்றலில் பிழை இல்லை, மறுபடியும் மீண்டும் ஒரு தடவை அதை எப்படி செய்யணும்ன்றதை தெரிஞ்சுக்கிட்டோம்னா அடுத்த தடவை அதை செய்ய முடியும். சில நேரத்தில் சில வார்த்தைக்கு ஸ்பெல்லிங் சொல்ல தெரியல அப்படின்னு சொன்னால் மறுபடியும் அந்த ஸ்பெல்லிங் எந்த புக்கில் இருக்கோ அது எங்கே படித்தோமோ அந்த டெக்ஸ்ட் அந்த பாடத்தை எடுத்து இன்னொரு தடவை படிச்சுட்டா அதை ப்ரொனன்சியேஷன் ஹவு வி ஆர் அட்டரிங் த வேர்டு அப்படின்னு தெரிஞ்சு அந்த வார்த்தைக்கு உண்டான சரியான ஸ்பெல்லிங் எழுத்துக்களை மாறாமல் சொல்ல முடியும். இது சாத்தியம்தான். அதுபோல் இன்னொரு தடவை ஒரு சின்ன ட்ரைவியல் ஒன்று பார்க்கலாம் அப்படின்னு சொன்னால், டுடே இட் இஸ், இப்போ இன்றைக்கி ஒரு நைட்டு டைம் இவ்வளோ நேரம் ஆயிருக்கு அப்படின்னா, போன வாரம் இதே தேதியில் இந்த நாளில் என்ன பண்ணாங்க, 5 டேஸ்க்கு முன்னே அரௌண்ட் 9:30 PM வாட் இஸ் தட் யூ டிட் அப்படின்னு நம்ம கேட்டமான நம்மளுக்கு நினைவு இருக்கும் தான், ஆனால் நம்மளுக்கு அதில் என்ன பண்ணால் தெரியாது, உடனே ரிட்ரீவ் பண்ண மாட்டோம். ஏன்னா இந்த டைமில் நிறைய ட்ரைவியல் திங்ஸ் தான் இருக்குமா இருக்கும். ஆனால் அதை நம்ம என்ன செய்வோம், அங்கேருந்து 2 இங்கேருந்து 2 எல்லாத்தையும் சேர்த்து எடுத்து இது போல் சொல்லி இதான் பண்ணமா இருக்கும் தெரியல அப்படின்னு சொல்லி வி வில் கோ ஆன். ஜஸ்ட் ஒரு கிளம்ஸியாக ஒரு ஃபிகர் தான் நம்மளால சொல்ல முடியும். இதுக்கு என்ன காரணம், நம்ம சரியாக ஸ்டோர் பண்ணிக்கலையா? அப்படி இல்லை, இதெல்லாம் ரொட்டீனில் தினமும் நடக்கிறது. ஹேபிச்சுவலாக செய்யக்கூடிய சில வேலைகளை நம்மளோட ரிட்ரீவ் பண்ணும்பொழுது இட் மே நாட் கம் இன் ப்ராப்பர் சீக்வன்ஸ். அது ஒரு பாசிபிலிட்டிஸ் தான். அது சின்ன குழந்தைய கேட்டால் முதலே சொல்லாது, இதான் பண்ணேன்னு அப்படியே சொல்லிடும். ஒரு வளர்ந்தவங்க அடலசன்ஸ் இருக்கிற ஒரு 20 வயசுக்குள்ளே இருக்கிற பையனை கேட்டால் இதெல்லாம் கேட்காத அப்படின்னு சொல்லி ஜஸ்ட் யூ வாண்ட் எவேட் இட் பிகாஸ் யூ கேனாட் ஏபிள் டு டெல் வாட் எக்ஸாக்ட்லி இட் டிட் எ வீக் பிஃபோர். அது சொல்ல தெரியாது. ஆனால் ஒரு அடல்ட்ஹுட்டில் இருக்கிறாங்க, ஒரு 30 இயர்ஸ் ப்ளஸில் இருக்கிறாங்க, அதுபோல் கேட்டால் அவங்க ஏதோ ஒரு நம்ம கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லணுன்றதுக்காக வேண்டி ஒரு பதில் சொல்லுவாங்க. அந்த பதிலில் என்ன இருக்கும், அந்த ஆன்சரில் பெரிய லூப் ஹோல்ஸ்லாம் இருக்கும், ஒரு ஜாரிங்காக இருக்கும் அந்த பிக்சர். சிலப்போ எங்கேருந்தோ எடுத்துன்னு அதுக்குள்ளே மாற்றி ஒட்ட வச்சிருக்கா மாதிரியும் இருக்கும். ஏன்னா பிகாஸ் த சீக்வன்ஸ் சரியாக இருக்காது. இதில் இன்னொரு ஆட்டிடியூடாக கூட இருக்கும், அவங்களுக்கு இவங்க கேட்கும் போதெல்லாம் நம்ம பதில் சொல்லணுமா என்ன, அதனால் கூட தவறாக சொல்லலாம் அப்படின்ற ஒரு ஆட்டிடியூடு கூட இருக்கும். ஆனால் இது அவங்களோட மெமரியை செக் பண்ணுறதுக்கு ஒரு டெஸ்ட்டுன்னு சொன்னால் நிச்சயமாக மெனி பீப்புள் வில் கெட் இன் டு என்ன ஒரு கார்னருக்கு போயிடுவாங்க. தே ஆர் அனேபிள் டு ரீப்ரொடியூஸ் வாட் எக்ஸாக்ட்லி தே டிட் எ வீக் பிஃபோர் அரவுண்ட் திஸ் டைம் அப்படின்னு கேட்டால் அவங்களால அதை சொல்ல முடியாதபடி போகும். ஸோ இந்த மெமரி ட்ரேசஸில் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடிய விஷயங்களை நம்ம சிறப்பான அளவில் ஸ்டோர் பண்ணிக்கிட்டு கவனமாக, அதுக்கு தான் முன்னாடி சில பதிவுகளுக்கு முன்னாடி சொன்னோம், ஃபோக்கஸ் யுவர் செல்ஃப். அப்போ தான் அட்டென்டிவ்னஸ் வரும். ஃபோக்கஸிங் டெவலப் பண்ணிக்கிறது அத்தியாவசியம்னு சொன்னோம் இல்லையா? அதுபோல் ஓவர் த பீரியட், இப்போ நம்ம சொன்னோம் லேர்னிங் இஸ் ஏ லைஃப் டைம் ப்ராசஸ் அப்படின்னா எந்த வயசுலலாம் எது போலெல்லாம் நம்ம கற்றுக்கொண்டே இருக்க வேண்டும் அப்படின்றத பற்றி வரப்போகிற பதிவுகளில் தொடர்ந்து பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.